ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தர் ஒரு லோன் அப்ளிகேஷனில் 1500 ருபீஸ் லோன் அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த லோனுமே வந்து அப்ரூவல் ஆயிடுச்சு. லோன் டீட்டெயில் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு டிஸ்போசல் அமௌண்ட் எவ்வளவு அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் அதுக்கு உண்டான ஜிஎஸ்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, டென்யூர் இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகிட்டு அந்த 1500 வேணாம் அப்படின்னு போயிட்டாரு. என்ன அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் எனக்கு வந்து அனுப்பி விட்ருக்காரு. ப்ளஸ் அது என்ன அப்ளிகேஷன் அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னா இந்த லென்ப்ளஸ் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனில் தான் வந்து அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. இதை எப்படி அவருக்கு தெரியும் அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோஸில் யூடியூப்பில் இப்போ நீங்கள் வீடியோ கீழே பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கீழே ஒரு ஆடு ஓடிட்டுருக்கும். அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் 100% அப்ரூவல் ரேட் அப்படின்னு சொல்லி போட்டு யார் அப்ளை பண்ணாலும் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருந்துருக்காங்க. அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு, கிடச்சிருக்கு. ஸோ அதில் தான் ஒரு ட்விஸ்டே. சரி, இந்த அப்ளிகேஷனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த அப்ளிகேஷனில் 500 ருபீஸ்லேருந்து 30,000 ருபீஸ் வரைக்கும் போத் சேலரி அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு 2 பேத்துக்குமே லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஆர்பிஐ ரெஜிஸ்டர்டு என்பிஎஃப்சியா அப்படின்னா எஸ், நவீன் பிரதர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு நீங்கள் ஆர்பிஐ என்பிஎஃப்சி லிஸ்ட்டுன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் கூகுளில். அதில் ஒரு பிடிஎஃப் வரும். அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இந்த நேம் உங்களுக்கு வந்து இருக்கும். நானும் செக் பண்ணிட்டேன். ஓகே, அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் ரேட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் லோன் டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா 2 months, மேக்ஸிமம் லோன் டென்யூர் பார்த்தீங்க அப்படின்னா 3 months. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12%லேருந்து 132% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், தெரியுதா? ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 3% per month ஃபார் எக்ஸலன்ட் கிரெடிட்டு. சர்வீஸ் ஃபீஸ் வந்து 3% per month. அதுக்கும் ஜிஎஸ்டி, லேட் பேமெண்ட் பாலிசியும் பார்த்துக்குவோம். நோ அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் ஆர் சர்வீஸ் ஃபீ ஆஃப்டர் டியூ டேட்டுக்கு அப்புறம் அடிஷ்னலாக இன்ட்ரெஸ்ட்டு அந்த இது வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 daysக்கு வந்து கிரேஸ் பீரியட் வந்து கொடுப்போம், லேட் ஃபீ இல்லாமல் அப்படின்னு. அண்ட் 2 days முடிஞ்சக்கப்புறம் ஆஃப்டர் 30 days வரைக்கும் உங்களுக்கு வந்து லேட் ஃபீ வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 10,000 ருபீஸ் லோன் எடுத்தோம் அப்படின்னா 30 daysக்கு 300 ருபீஸ் இன்ட்ரெஸ்ட்டும் அண்ட் சர்வீஸ் ஃபீ வந்து ஒரு 900 ருபீஸும், ஜிஎஸ்டி அதுக்கு ஒரு 162. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 10,000 நமக்கு வந்துடுமாம்மா அப்படியேவும். ஸோ நம்ம ரீபேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் மட்டும் ஒரு 11,362 ரூபா. ஓகே, ஸோ இங்கே எப்படி போட்டிருக்கா? ஓகே, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், 21 வயசுக்கு மேலே இருக்கணும், ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, வேறு ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து பேன் கார்டு இருந்தால் போதும், ஆதார் கார்டு இருந்தால் போதும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் அது இருந்தால் போதுமானது தான். வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. அண்ட் லேட்டஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப் செல்ஃபி சப்மிட் பண்ணணும், ஆதார் கார்டுக்கு இருந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் இந்த அப்ளிகேஷனுக்கு லோன் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. சரி, ஓகே, உண்மையிலே இந்த அப்ளிகேஷனில் இவ்வளோ தான் அப்படின்னா அங்கே தான் விஷயமே. நீங்களே பாருங்கள் நடந்தது என்ன அப்படின்னு. 1500 ருபீஸ் லோன் அப்ளை பண்ணியிருக்காரு. ஓகேவா, அது அப்ரூவலும் ஆயிடுச்சு. ஆனால் டிஸ்பர்ஸ்ட் அமௌண்ட் வந்து பிரச்சனை இல்லை, 1500 ருபீஸ்க்கு கேட்குற அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 1530 ரூபா. அப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸு ப்ளஸ் ஜிஎஸ்டி சேர்ந்து ஒரு 221 ரூபா. இதுக்கு மேலே இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்களே வந்து டிசைட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. ஒரு 1500 லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அர்ஜென்ட்டுக்கு இந்த அப்ளிகேஷனில் லோன் எடுக்கும்போது இவ்வளோ சார்ஜஸ் என்ன? ஒரு 1500 நீங்கள் எவ்வளோ ரீபேமெண்ட்டாக கொடுக்குறது யோசிப்பு ஓகே பண்ணுவீங்க. இப்போ எனக்கு ஒரு 1500 கிடைக்கிது அப்படின்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸும் வந்து ஓகே, அது வந்து கன்சிடரபுளாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா அப்ளிகேஷன்லையுமே பார்த்திங்கன்னா மினிமமாக வந்து 200, 250 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது ப்ராசஸிங் ஃபீஸு. அது 300, 400, 500 வரைக்கும் வந்துடுது. ஸோ அதில் வந்து ஒரு 1500 ஒரு 250 ரூபா அப்படிங்கும்போது ஓகே. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு என்னால் இந்த 1500 எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு 100 ரூபா கொடுக்கலாம், இல்லை ஒரு அதிகபட்சம் போனால் ஒரு 150 ரூபா கொடுக்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறது வந்து அதிகம்தான். ஏன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸை வந்து அவங்க தான் போகுது, அது வேற எங்கேயும் போகுது கிடையாது. அங்கே ஒரு 250 வச்சுக்கிட்டு ஒரு 150 வச்சாலும் 400 ரூபா வந்துருச்சு. 1500 1900 அப்படிங்கிறது நல்ல ஒரு அமௌண்ட்டு தான் அவங்களுக்கு நம்ம ரீபேமெண்ட் பண்ணுறது. ஆனால் அதை விட்டுட்டு எவ்வளோ ரீபேமெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள், 3251 ரூபா.
நம்ம எடுக்கிற அமௌண்ட்டை விட டபுள் த டைம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 200 ருப்பீஸ் அப்படிங்கும்போது இது லோன் அப்ளிகேஷனாக வேறு என்னன்னு சந்தேகமாக இருக்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனுக்கு. ஸோ நானுமே வந்து நிறைய லோன் அப்ளிகேஷன் பார்த்துருக்கேன். 10,000 லோன் எடுக்கிறோம், 20,000 அதுலேயும் கூட ஒரு 25,000 லோன் எடுக்கிறோம், ஒரு 23 லோன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 20 ரூபா நமக்கு வந்துடும். 22 லோனுக்கு கிரெடிட் பில்லே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களுக்கு வந்து போஸ்ட் போட்டிருப்பேன். 22,000 லோனுக்கு 20,500 கிடச்சிருக்கும். 1,500 வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாமே பிடிச்சிருப்பாங்க. அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 ருப்பீஸ் வச்சுருப்பாங்க. அதே 20,500 நம்ம கைக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா, அது ஒரு நல்ல அமௌண்ட்டு தான். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம ரீபேமெண்ட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3,000 சேர்த்து கட்டியிருப்போம் அந்த 20,000 நம்ம கைக்கு கிடச்சதுக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு, கிட்டத்தட்ட ஒரு 1,750 வந்து இந்த அப்ளிகேஷன் வெறும் 1,800 நம்ம வந்து பே பண்ணுறாப்புல இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து இங்கே ரேட் அண்ட் ரிவ்யூஸை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும் எவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இங்கே கிட்டத்தட்ட வந்து பாதிக்கு பாதி இங்கே 5 ரேட்டிங் போட்டிருக்கலாம். மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா அது பெய்டாக தான் இருக்கும். அதாவது காசு கொடுத்துட்டு வந்துட்டு ரிவ்யூ போட வைக்கிறது அந்த மாதிரி வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ ஹானஸ்ட்டாக இந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ரிவ்யூ நடந்திருக்குது அப்படின்னா இது ஒன்று மட்டும்தான். இந்த கீழே ஒன்றுன்றது பார்த்தீங்களா, இதுதான் உண்மையான ரேட்டிங். இதுதான் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து கிடைச்ச ரேட்டிங்ஸ். ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் வந்து லோன் ட்ரை பண்ணாதீங்க. அன்வான்ட் தான். இப்போ நான் அந்த வீடியோ போட்டேன்னா இந்த அப்ளிகேஷனை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் போய் டாக்குமெண்ட்டு ஆதார் பேன்லாம் சப்மிட் பண்ணி அப்புறம் செக் பண்ணுறதுக்கு இங்கேயே பார்த்துட்டு போயிடலாம் வீடியோலேயே நான் என்ன எடுத்திருக்கேன் என்ன காமிச்சிருக்கேன்ட்டு. சரி, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.